பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் அடியாளுக்கு அருளின அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி 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 நன்றியை ஏறெடுக்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு கிருபை காட்டினதற்காய் அவருக்கு எத்தனை ஸ்தோத்திரங்கள் செலுத்தினாலும் போதாது. சரி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள கரம் நம் அனைவரையும் தாங்குகிறது அல்லவா? நம் அனைவரையும் பாதுகாத்து ரட்சித்த தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் இந்த உலகத்திலே எந்த தீங்கும் தொடாதபடி, எந்த வேதனையும் சோதனையும் எங்களுக்கு நேரிடாதபடி உம்முடைய மகிமையின் கரங்களினாலே எங்களை ஏந்தி கொண்டீர் ஐயா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்று நாம் அவரை துதிப்பதே நலமென்று கருதி நாம் ஸ்தோத்திரித்து பலவிதமான தீங்குகளிலிருந்து விடுதலை செய்து சாத்தான் பிடியில் அகப்படாதபடி கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்கும்படியாக அவரை துதித்தலும் ஸ்தோத்திரித்தலும் இந்த நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? நீதிமொழிகள் 29 அதிகாரம் 18வது வசனத்திலே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் இடம், அதை கேட்கிற மக்கள் இல்லாது இருந்தால் சீர்கெட்டு போவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் பாவத்துக்கு உட்படுத்தி பலவிதமான தீங்குகளையும் துக்கங்களையும் அனுபவித்து அவர்கள் படும் வேதனையை யாராலும் சொல்ல முடியாது. ஐயோ என்ற வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆகையாலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உரைப்பவர்களிடத்தில் இருந்தோமானால் அவர்கள் சொல்லும் வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய சத்திய வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவரே, இப்பேற்பட்ட காரியங்களை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறதற்காய் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று வேதத்தை காக்கிறவனாக இருந்து பாக்கியவான்களாக நாம் நிலைத்திருக்க முயற்சிப்போம். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே இம்மட்டுமாய் எங்களை காத்து கொண்டு வந்தீரையா. எங்களுக்கு வேதனைகள், தீங்குகள், துக்கங்கள், வியாதிகள் வந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. சாத்தான் சடிதியாய் கொண்டு வரும் பலவிதமான வியாதிகளிலிருந்து, பலவிதமான சிக்கலான பயமுறுத்துதலிலிருந்து எங்களை மீட்டெடுக்கிற தேவாதி தேவன் நீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகையாலே எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் கனமும் செலுத்தக்கூடிய இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க. உங்களோடு கூட நான் இணைந்திருக்க வேண்டும். என் குடும்பம் உம்மோடு கூட இணைந்திருக்க வேண்டும். நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே வாழ்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமுள்ள கரம் இம்மட்டுமாய் எங்களை தாங்குகிறதே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று அவருக்கு நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி மனமகிழ்ச்சியோடு பலவிதமான இக்கட்டில் சோதனைகளிலிருந்து நாம் விடுதலை செய்து காக்கப்பட்டு அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். சரி, இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாமல் நான் சீர்கட்டு போகாதபடி உம்முடைய வார்த்தையை நான் கேட்டு உம்முடைய மகிமையினாலே நடத்தப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணத்தக்க ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கப்பட்ட ஆயுள் நாட்களை உமக்கு பிரயோஜனப்படக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ்ந்து இந்த பூமியிலே வாழ்கிற நாள் வரைக்கும் உத்தமமும் சத்தியமும் நேர்மையுமாய் நாங்கள் கடந்து வர நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி என்று நீங்கள் செபித்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு மனமகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீங்கள் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து
உங்களை மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி காத்து ரட்சிப்பாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே துதிகன மகிமை செலுத்துகிறேன். ஆமேன்.